रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குடிநீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1000தோடு 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. அந்த விழா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முன்தெவினை நெறி வழியில் ஒழுகாதும்மை முன்னிலையாம் தேசிகர் தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்று அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. 4வது பாசுரம் பார்க்கணும். தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே என்ற பாசுரத்தை கேட்கும் போது ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பெருமாள் பின்னாடி கூட போகல, அந்த கருத்மான் பின்னாடி போன நெஞ்சம் அப்படின்னும் போது 2 அர்த்தம் தெரியுது. ஒண்ணு, எப்படி அழகா கருத்மான் என்னாலும் கருட வாகனத்தினாலும் பெருமாளுக்கு அழகு தனி. கருத்மான் அது தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, என்ன பெருமாள் நல்ல பெருமாள் அவரதன் திருநாள் நல்ல திருநாள்னு ஆரம்பிச்ச ஒரு பாட்டு. என்ன பெருமாளை ஒரு பருந்து எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும், மற்ற வாகனங்கள்லாம் மாதிரி இல்ல, ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே கருட வாகனத்துல பெருமாள் ஏறி வந்தார்னா எப்படி இருக்கும்? நிஜமாவேன்னு சொன்னா அர்ச்சாவதாரம் இல்லாமல் இப்ப கருத்வானும் வாகன ரூபத்துல தான் இருக்காரு இங்க. அந்த மாதிரி இல்லாமல் சொந்த திருமேனியோடு கூட பெருமாளை வேலை பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார் நம்மாழ்வாருக்கு. அப்ப அந்த புள்ளின் பின் ஆழ்வாருடைய தனி நெஞ்சம் போய்விட்டது. அப்போ அழல் போல் சினத்தார் தடல் போல் சினத்தார் அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே, அதுவும் தனி நெஞ்சமா போயிருக்கு. என்னையும் கூட்டுன்னு போனா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் அங்க இருப்போம். இல்ல அது இங்க இருந்தா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் இங்க இருப்போம். என்னை விட்டுட்டு தனி ஒருவனாக என்னுடைய மனசு அங்க போயிருக்கு. ஆத்மா இங்க இருக்கு, மனசு அங்க இருக்கு அப்படின்னா பாருங்க. ஆத்மா இங்கதான் இருக்கு, சரீரத்துல இருக்கு, ஆனா மனசு அங்க இருக்கு அப்படின்னு அழகா சொன்னார். இப்ப அடுத்த பாட்டு 4வது பாட்டு. தனி நெஞ்சம் முன் அவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான்
முடிசூடு துழாய் பனி நஞ்ச மாருதுமே எம்மதாவி பனிப்பியல்வே. மாருதமே அப்படின்னு வாடை காற்றை பார்த்து சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். இப்போ எம்பெருமான் பின்னாடி இந்த நாயகியினுடைய மனசு போய்விட்டது. அந்த நாயகியினுடைய பாசுரம் தான் இப்போ. அப்போ அந்த வாட்டத்திலே நாயகி இருக்கிறாள். எம்பெருமானையும் அடைய முடியவில்லை, மனசும் இவளை விட்டு அவரிடம் போய்விட்டது. அந்த வாட்டத்திலே எம்பெருமான் இருக்கும்போது ஒரு வாடை காற்று, ஒரு தென்றல் காற்று ஒன்று வீசியது. அதுல தன்னந்துழாய் வாசனை வேற இருக்கு. வாசனை மாத்திரம் இல்ல, குளிர்ச்சி இருக்கு. காற்று எப்பவுமே குளிர்ச்சி உஷ்ணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டுதான் வரும். ஒரு வாடை காற்று, அதுல தன்னந்துழாய் வாசம், தன் அப்படின்னு இருக்கபடினால அந்த திருத்துழாயினுடைய குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து இந்த வாடை காற்று வீச, அந்த வாடை காற்றை பார்த்து இப்ப பராங்குச நாயகி பாடுகிறார். காற்றே பனி நஞ்ச மாருத்துமே, முடிசூடு துழாய் பனி நஞ்ச மாருத்துமே. முடியிலே சுழாய் சூடி இருக்கிறதுனா எம்பெருமான், அவனுடைய துழாய் வாசனையோடு வந்திருக்கக்கூடிய பனி அப்படின்னா அந்த குளிர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய இந்த காற்றே, நீ இப்படி செய்யலாமா? அதாவது காற்று இப்ப நாயகியை படுத்துகிறது. ஏற்கனவே எம்பெருமான் பிரிவிலும் தன் மனசை பறிகொடுத்த நிலையிலும் இப்பொழுது துயரத்துடன் இருக்க, அப்ப காற்று இன்னும் கொடுமைப்படுத்துகிறது. பனி நஞ்சமாறுதல், நஞ்சமாக விஷமாக இருக்கு. ஏன்னா பிரிவு நிலையிலே காற்று அப்படிங்கிறது, வாடை காற்றுங்கிறது விஷமாகத்தானே இருக்கும். சேர்ந்த நிலையிலே ஆனந்தமா இருக்கும், பிரிந்த நிலையிலே அது துக்கத்தை கொடுப்பதாக இருக்கும். அப்ப காற்றை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாச்சியார், இந்த நாயகி, காற்றே என்ன என் பிராணனை ஏன் நடுக்குகிறாய்? என் உயிரை நடுக்குவது உனக்கு சுபாவமா இருக்குமோ? உன் சுபாவம் அப்படி கிடையாதே. நீ எல்லாருக்கும் மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவள் ஆயிற்று. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என் உயிரை இப்படி நடுங்க பண்ணுகிறாய்? ஓ, என்னுடைய நெஞ்சத்தை கவர்ந்து கொண்டு நீ திருத்துழாயிடம் கொடுக்க போகிறாயா? என் நெஞ்சம் உனக்கு வேண்டுமா? ஆனால் உன்னிடம் கொடுப்பதற்கு என்னுடைய நெஞ்சம் என்னிடம் இல்லை. ஏனால் அது நேற்றே கருத்மானோடு போய்விட்டது, கருடனோடு தனியாக போய்விட்டது. இனி உனக்குன்னு கொடுப்பதற்கு எனக்கு நெஞ்சம் எதுவுமே கிடையாது, என் மனசு எதுவும் கிடையாது. அப்படி நான் இருக்கச்ச என்னை வாட்டுவது உனது சுபாவத்துக்கு, உனது இயற்கைக்கு தகுமோ? நீ இப்படி செய்யலாமோ என்பதாக பாசுரத்தினுடைய அர்த்தம். அந்த காற்றை பார்த்து நாயகி அருளி செய்யும் பாசுரம். தனி நெஞ்சம் உன் அவர் புள்ளே கவர்ந்தது. என்னுடைய தனி நெஞ்சத்தை அந்த புல் கவர்ந்து விட்டது அப்படின்னு. அவர் புல், அவருடைய புல். அவர்னா என்ன அர்த்தம்? பெண்கள்லாம் அவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்திருக்கார், அவர் போயிருக்கான்னு சொன்னான். அந்த மாதிரி நாயகன், அந்த நாயகனுடைய வாகனமான புல் கருத்மானே என்னுடைய நெஞ்சை கவர்ந்து போய்விட்டது. முன் அது போகும்போது முன்னாடியே போயிடுச்சு, இப்ப நீ கேட்கும்போது இல்ல. அது தனி நெஞ்சம் முன் அவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம். இனி அந்த தன்னந்துழாயானது இனி என்னுடைய நெஞ்சத்தை கவர்ந்து கொண்டு போவோம் அப்படின்னு நினைத்துதா? அதுக்கு என் நெஞ்சம் இங்கு இல்லை. அந்த தன்னந்துழாய்க்கு, தன்னுனா குளிர்ச்சிய, குளிர்ந்த அழகிய வாசனையான வச்சுக்கணும். அந்த துழாய்க்கு கவர்வது, அது கவர்ந்து கொண்டு போகும்படியாக நெஞ்சம், என்னுடைய மனசானது இனி இல்லை. இனி நெஞ்சம் இங்கு இந்த இடத்துல இல்லை. இவ்விடத்துல இப்படி ஒரு மனசுங்கிறது கிடையாது, அது ஏற்கனவே போய்விட்டபடினாலே அந்த வாடைக்காற்று வீசும்போது என்ன நடத்திருக்காங்கன்னா, தன்னந்துழாயானது தன்னுடைய தனி நெஞ்சத்தை கவர்வதற்காக இந்த வாடைக்காற்றை அனுப்பிவிட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா காற்று அப்படி இருக்கு.
துளசி வாசனை வீசுகிறது, குளிர்ச்சியாக இருக்கு. அதனால அந்த தன்னந்தூளாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம். யாமிலம் நாம் உடையோம் அல்லோம் அர்த்தம். அப்படி ஒரு நெஞ்சத்தை நாம் உடையவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது நீ நடுவே காற்றே, நீ நடுவுல இந்த காரியத்தை ஏன் பண்ற? நடுவே அப்படின்னா நடுவுல இந்த காரியத்தை பண்ணலாம். நானே கஷ்டத்துல இருக்கேன், இதுக்கு நடுவுல இது வேற அப்படின்னு நான் சில பேர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவா யாராவது ஒருத்தர், அதுக்கு நடுவுல ஒரு புத்திரன், கூடவே இருந்த புத்திரன் ஒருத்தன், அந்த புத்திரன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன ஏன் இதை சொல்றேன்னா, துக்கத்திலேயே ரொம்ப மோசமான துக்கம் புத்திர சோகம் அப்படின்னு கீதா பாஷ்யத்தை எழுதியிருக்காரு பாஷ்யக்காரர். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு புத்திர சோகம் வந்துருத்து, கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு அடியோடு பிடிக்காத ஒரு விஷயத்த அவன் கிட்ட கொண்டு வந்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் சொல்றான், ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏற்கனவே எப்படிப்பட்ட சோகத்துல இருக்கேன், அதுக்கு மேல என்னை நீ இப்படி படுத்தலாமா அப்படின்னு தானே கேட்பான். அதே மாதிரிதான் தன்னுடைய புத்திரனை போல இருந்த தன்னுடைய நெஞ்சத்தை பறிகொடுத்து விட்டு ஆழ்வார் இருக்கார். நெஞ்சம் முன்னாடியே போயிடுது. அப்படி இருக்கச்ச மேல திருத்துழாய் காற்று, அந்த தென்றல் காற்று, அந்த திருத்துழாய் வாசம், அந்த குளிர்ச்சி, இதெல்லாம் வந்ததுன்னா இருக்கிற கஷ்டத்துல நீங்களா வந்து ஏன் என்ன படுத்துறோம்? ஏன்னா வந்தா பரவாயில்ல, அனுகூலமா வரல, பிரதிகூலமா வந்திருக்கு. எல்லாம் இவளை படுத்துகிறது. ஏன்னா விரகத்துல இருக்கு. அப்படின்னால விரகத்துல இருந்து இவளை படுத்தும் பொழுது இந்த ஏன் இதுக்கு நடுவுல இது வேற எதற்கு இப்படி படுத்தணுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நஞ்ச மாறுதுமே. கண்ணனுடைய திருத்துழாய், அந்த திருத்துழாயுடைய பனி அப்படின்னா குளிர்ச்சி, அதை உடைய மாருதம் அப்படின்னு பனி குளிர்ந்த நஞ்சன விஷமான, ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கு, ஒரு பக்கம் விரக தாபத்துல அது விஷத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட காற்றே அப்படின்னு. கண்ணன் எப்படிப்பட்டவன்? முனி வஞ்ச பேச்சு முலை சுவைத்தான். முனினா கோபம்னு அர்த்தம். கோபத்தை உடைய வஞ்ச பேச்சு, வஞ்ச வேஷத்திலே கபடமாக வந்த பூத்தினியினுடைய முலையை சுவைத்தவன் அப்படின்னு. கோபிக்கும் தன்மையா, அதாவது அவள் யசோதா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கா பூத்தனை. யசோதைக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது, கோபமே வராது. அதுவும் கண்ணனை கோபிச்சுக்கவே மாட்டாளாம் யசோதை. யசோதை அஞ்ச உறப்பால சோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் அப்படின்னு நாச்சியார் சொல்றார். கண்ணனை கோபிச்சுக்கவே முடியாது அவளால. அப்ப எல்லாரும் அவெல்லாம் சொல்றா, ஆயர்குல பெண்கள் எல்லாம் யசோதைய பார்த்து, கண்ணனை நீதானே அடக்கி வைக்கணும் அப்படின்னா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னா, ஆமா இப்படி எல்லாம் சொன்னா குழந்தைகள் கேட்குமான்னா, கோபிச்சுக்கணும், மிரட்டணும். மிரட்டி சொன்னாதான் குழந்தைகள் கேட்கும். நீ கொஞ்சரா மாதிரி இருந்தா சொன்னா எப்படி கேட்கும்? அதனால மிரட்டி சொல்லணும் அப்படின்னு. சரின்னு யசோதையும் கண்ணனை கோபிச்சுண்டு மிரட்டி சொல்லணும், இனிமே அவத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நினைச்சா. ஆனா கண்ணன் முகத்தை பார்த்த உடனேயே அம்மானு ஓடி வந்து கட்டிக்கிறானா, உடனே எல்லாம் மறந்து போயிடுது அவளுக்கு. உடனே கண்ணான்னு அப்படியே மறந்து ஆனந்தத்துல இருக்கா, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாடே அப்படிங்கிற நிலையில இருக்கா. எப்படி கோவிச்சுக்க முடியும்? அதனால என்ன பண்ணிட்டா, ஒரு தூரம் கண்ணன் அவன் முகத்தை பார்க்க கூடாது. ஏன்னா எங்களை மையலேற்று மயக்க உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ அப்படின்னு நாச்சியார் சொல்ற மாதிரி, கண்ணன் முகத்துல ஏதோ மாய மந்திரம் வச்சிருக்கான். யாருக்குமே அவனை கோவிச்சுக்க முடியாது. ஆயர்குல பெண்களும் கோவிச்சுக்கிறது கிடையாது. பெண்கள் கிட்ட எத்தனை தீம்பு பண்ணான் தெரியுமா? ஆனா கோவிச்சுக்க முடியாது அவளை. யசோதை மாத்திரம் இப்படி கோவிச்சுக்க போறாள். அதனால கண்ணன் முகத்தை பார்க்காமல் கண்ணனை கோவிச்சுக்கணும்னு வச்சுட்டான். கண்ணன் வந்தோடனே முகத்தை திருப்பிண்டுட்டான். திருப்பிண்டு, படவா நீ அங்கங்க ஒவ்வொரு ராத்திரியும் போய் வெண்ணெய் சாப்பிட்டு இருந்தா எவ்வளவு கெட்ட பெயர் வருது, நம்ம குலத்துக்கே கெட்ட பெயர். ஆயர் குலத்துல இந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் உண்டு, கேட்டது உண்டோ நம்ம அப்படின்னா சொன்னான். கண்ணன் பேசாம இருந்தான். அப்படி யசோதை எல்லாம் முடிச்சு அப்படி திரும்பின உடனே கண்ணன், அம்மா
இத்தனை நாய் நீ யாரையோ விஷயம் இருந்தே, யார விஷயம் இருந்தேன் கேட்டாலும் தன்னே நினைக்கவே இல்லையா. அதனால யசோதைக்கு கோபம்ங்கிறதே கிடையாது. அந்த யசோதை வேஷத்துல இப்ப பூத்தனை வந்திருக்கா. அவளுக்கு கோபம் தவிர வேற தெரியாது. யாரா இருந்தாலும் கோவிச்சு, குழந்தையா இருந்தாலும் கோவிச்சுப்பான். யாரா இருந்தாலும் கோவிச்சு அடிச்சு உதைச்சு போடணும், இதுதான் அவளுக்கு தெரியும். அப்போ முனி வஞ்ச பேச்சு, வெளியில கோபம் இருக்கு, உள்ள வஞ்ச பேச்சு. ஒரு தாய் வேஷத்துல வஞ்ச வேஷத்துல வந்திருக்கா. வெளியில இருக்கிறது அதாவது கோபத்தை மறைச்சுண்டு வெளியில கருணையை காமிக்கிற மாதிரி, அம்மா மாதிரி வாத்சல்யம் காமிக்கிற மாதிரி வந்திருக்கா. இது ஒரு வேடிக்கை. சாட்சாத் நரசிம்ம அவதாரத்துக்கு நேர் எதிராக இருக்கு. நரசிம்ம அவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார், கருணையை மறைச்சுண்டு கோபத்தை காமிச்சுக்கிற மாதிரி வந்தாராம். கிருபா கபட கேசரின்னு அப்படின்னு வரும். அது கிருபா கபடம், இது கோப கபடம். இங்க முனி வஞ்ச, முனினா கோபம், வஞ்சன்னா கபடம். அங்க கிருபா கபட கேசரின் அப்படின்னு கிருபையை கருணையை கஷ்டப்பட்டு கருணையை மறைச்சுண்டு கோபம்தான் வெளியில தெரியணுங்கிறதுக்குதான் சிம்ம வேஷத்தை எடுத்துண்டு உரு உரு உருன்னு கர்ஜனையோடு கூட கோபத்தோடு கூட அப்படிதான் வந்தார். ஆனாலும் பிரகலாதனை பார்க்கச்ச அந்த கருணை அப்படியே வந்துட்டு. கிருபா கபட கேசரின் தனுஜடிம் பதத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திரிஷா வேதி பீஷத்யதே வ்யத்யதே. அப்படி கோபத்தோட ஹிரண்யகசிபு பிளந்தெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் பிரகலாதன் வச்ச பார்த்தோன்னே அப்படியே சாந்தமாயி அவனை கருணையோட பார்த்து அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுண்டு அவன் தலைய தடவி கொடுத்து இதெல்லாம் பண்றான். எல்லாம் கேட்டா கோபங்கிறது வேஷம்தான், கிருபை தான் முக்கியம். கிருபையை மறைச்சுண்டு கோபத்தை வேஷம் போட்டுன்னு வர, இங்க கோபத்தை மறைச்சுண்டு கருணையை வேஷம் போட்டுன்னு வந்தா இவோ. அப்ப கண்ணன் பார்த்தா நாம ஒரு அவதாரம் எடுத்தோம், அதுக்கு நேரா இவோ பண்ணியிருக்கா வேஷம். அதனால இவளை கொல்ல வேண்டியதுதான். முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான், முடிசு அவருடைய முலையை சுவைத்தான் அப்படின்னு. அதாவது இந்த சுவைத்தான்ங்கிறது ஒண்ணு அடிக்கடி சொல்ற ஆழ்வார் சொல்ற. ஆழ்வார் உழலை என்பேன் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் அப்படின்னு சொல்ற. ஆழ்வார்கள் பல இடத்துல ஆழ்வார்கள்லாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப விஷம் கலந்து பால் ஒண்ணு கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக பூத்தனா கொண்டு வந்தாள். அந்த பாலை கண்ணன் சாட்டானா இல்லையா அப்படின்னா சாட்டாங்கிறா. மொத்த பேரும் புராணங்கள்லயும் சொல்றான், ஆழ்வார்கள்னு சொல்றான். அவ கதையை முடிக்கணும் அவ்வளவுதானே. அவ கதையை முடிச்சுட்டான் அப்படின்னு வரலாமோ இல்லையோ, அதோடு இல்லை. உருளை அன்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான். அவளுடைய முலையோடு பாலையும் சாட்டான், பாலோட கூட அப்படியே உயிரையும் சாட்டான், பிராணனையும் சாட்டான். பிராணான் பபவு அப்படின்னு வரும். பிராணனையும் சாட்டான், பாலையும் சாட்டான், பிராணனையும் சாட்டான் அப்படின்னு. தேசியன் இன்னொன்னு சொல்ற, பாலையும் சாட்டான், பிராணனையும் சாட்டான், அவருடைய பாப்பத்தையும் சாப்பிட்டுட்டான். ஏன்னா பூத்தனாவோட பாபத்தை சாப்பிட்டபடினால்தான் பூத்தனாவுக்கு மோட்சம் கிடைக்கிறது, அவளுக்கு நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்னு பாகவதத்தெல்லாம் இருக்கு, யாதவாபிதயத்துல இருக்கு. அப்போ லுப்த புனர்பவயாகன ஒரு யாதவாபிதயத்துல புனர்ஜன்மம் அவளுக்கு கிடையாது. அவளுடைய பாபத்தையும் சாட்டான். அப்போ பாலையும் சாட்டான், உயிரையும் சாட்டான், பாபத்தையும் சாட்டான் அப்படின்னு. இந்த மூணுக்கும் தாற்பயம் சொல்ற யாதவாபிதயத்துல, மூணுக்கும் தாற்பயம் இருக்கு. இப்போ பாபத்தையும் சாட்டான் அப்படின்னா பூத்தனைக்கு கூட ஒரு பாபத்தை போக்கி நல்ல கதியை கொடுத்தான்னா அது எதுக்காக கேட்டா, எதத்புதம் பாவயதாம் ஜனானாம், இந்த அற்புத சரித்திரத்தை நாம அனுசந்தானம் பண்ணா அப்ப நம்முடைய பாபத்தையும் அவன் சாப்பிட்றான். நம்மளும் பூத்தன மாதிரிதான் ஒரு வேஷம் போட்டுண்டு கிருஷ்ணாவதார சரித்திரம் கேட்கணும்னா அப்ப மனசுல நல்ல பாவத்தோட வரணும் இல்லையா. கண்ணனை பார்க்க வந்த பூத்தனை நல்ல பாவனையோட வரல, அவனை கொல்லங்கிற பாவனையோட வந்தான். கண்ணனை கேட்க வந்த நாம் கண்ணன் சரித்திரத்தை கேட்கணும்னா எந்த பாவனையோட வரும் அப்படிங்கிறது முக்கியம். நம்மளும் பூத்தன மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணா கூட நம்ம பாபத்தை போக்கடிக்கணும். அதனால உங்கள் பாபத்தை நான் போக்கடிப்பேன் நீங்க என்கிட்ட வந்தாச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக அவ பாபத்தை எடுக்கிறான். அப்போ அவளுடைய பாலையும் சாப்பிட்றான். அதுக்கு சுக்காச்சாரியர் ஒண்ணு சொல்லியிருக்கார்.
என்னகிட்ட ஏதோ பால் கொடுக்கணும் வந்திருக்கா போனா விட்டு போறேன். அப்ப கண்ணன் பார்த்தானா யார் பால் கொடுத்தாலும் சாப்பிடுவோம் என்ன இப்போ. இப்ப தேவகியா பால் கொடுத்தா இல்லையே, யசோதை தானே பால் கொடுத்தா. பெத்த அம்மா பால் கொடுக்கல, யசோதா அம்மா தான் பால் கொடுக்குறா. அது நல்லா இருக்கு. இப்போ இன்னொரு அம்மா வேஷம் போட்டுன்னு ஒருத்தி வந்திருக்கா. சரி, அப்ப கிருஷ்ணாவதாரத்துல யார் பாலை கொடுத்தாலும் சாப்பிடலாம்னு வச்சுன்னு தமிழுக்கு. அதனால சுகாச்சாரியர் என்ன பண்றா, நீங்களும் பால் கொடுங்கோங்கிற, நாம்பளும் ஒரு டம்ளர்ல பால் வச்சு கொடுங்க கண்ணனுக்கு சாப்பிடுவான் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. உயிரை சாப்பிட்டான், ஏன்னா அதுதான் முக்கியம். நல்ல கதி கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு துஷ்டையா வந்தாங்க, அதனால அதுவும் பண்ணும். அப்ப அது எல்லாத்தையும் ஆழ்வார் அடிக்கடி சொல்ற மாதிரி இங்கேயும் முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான், சுவைத்தான் வேற போட்டிருக்க, ரொம்ப பிடிச்சிருந்துதான். அது என்ன ஓலை அன்பின் பேச்சு முளையோடு அவளை உயிருண்டான்னு சொல்லச்சியும் பிள்ளான் என்ன சொல்ற, அந்த பூத்தனையோட பால் கண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. பெற்ற தாய் முளைப்பாலில் அமுதம் இருக்குன்னு குலசேகரோட ஒண்ணு சொல்ற. அம்மா அம்மாவோட தாய்ப்பால்ல அமிர்தம் இருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தாய்ப்பால்ல அமிர்தம் இருக்குன்னு சயின்ஸ்ல கூட சொல்றோம். தாய்ப்பாலுக்கு சமமான உணவு உலகத்திலேயே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அந்த அளவு விசேஷமானது, அந்த அளவு சுத்தமானது உலகத்துல எந்த பதார்த்தமுமே கிடையாதான். அந்த அளவு சுத்தமா பகவான் கொடுத்திருக்க. அப்ப அதை விட்டு தவிர்ந்து தளர் நடை இட்டு போய் பேச்சு முறை சுழிச்சிருக்கான் கண்ணன். அப்போ பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஆசிரித விரோதி நிரசனைக்க போகனாய். ஏன் அந்த பால் கண்ணனுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்டா, பூதனைங்கிறவ ஆசிரித விரோதி, அடியார்களுக்கு விரோதியா இருக்கா. அந்த அடியார்களுக்கு விரோதியை போக்குவது அப்படின்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடியார்களுக்கு விரோதியை போக்குவது கண்ணனுடைய சுபாவம். ஆசிரித விரோதி நிரசனிக்க சுபாவனாய் அப்படின்னு பிள்ளான்னு சொல்லுவார் அடிக்கடி. ஆசிரித விரோதி நிரசனம், விரோதிகளை போக்குவது அவனுக்கு சுபாவம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆசிரித விரோதி நிரசனிக்க போகனாய்ங்கிற, அடியார்களுடைய விரோதியை போக்குவது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது போகமா இருக்கும், ரொம்ப பிடிச்சு செய்யறான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு சப்தத்தோட சப்தம் போட்டு உரியறான்னு வரும் அதுல. அந்த மாதிரியாக உழி அன்பின் பேச்சு முளையோடு அவளை உயிருண்டாங்கிற மாதிரி இங்கேயும் முளை சுவைத்த அப்படின்னு வருது. அப்படிப்பட்ட கண்ணன் அவனுடைய தன்னந்துழாய், அவன் சாத்தி இருக்கிற குளிர்ந்த அழகிய திருத்துழாய். அந்த திருத்துழாயினுடைய பனினா குளிர்ச்சின்னு அர்த்தம். அந்த திருத்துழாயினுடைய குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய மாருதமே, பனி நஞ்ச மாருதமே, குளிர்ச்சியும் நஞ்சமும் ரெண்டுமே இருக்கு. அந்த சரித்திரம் மாதிரி இப்போ இருக்கு பாருங்க. என்ன தாற்பயம், இங்க பூதனா மோட்சத்தை இங்க ஏன்னு சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமான் ஆசிரித்த விரோதிகளை ஒழிக்கிறான் அப்படின்னு இருக்குல்லையோ. இப்போ விரோதிகளை ஒழிப்பது அவனுக்கு ஒரு இயல்பாக இருக்கு, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி, ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி பூத்தன மாதிரி ஒருத்தன் அனுப்புறானே, பனி நஞ்ச மாருதமே, அவனுடைய திருத்துழாயோட வாசனை, திருத்துழாயினுடைய அந்த அதான் வாசனை, அந்த குளிர்ச்சி எல்லாத்தோடையும் வந்திருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா விஷமா இருக்கு. ஏன்னா விரக தாபத்துல இருக்கிற எங்களுக்கு இந்த திருத்துழாய் வாசனையோட வாடகை காற்று வீசித்துனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ பூத்தனை வேஷம் போட்டுன்னு வந்த மாதிரி இந்த காற்றுக்கு இப்படி ஒரு வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான் கண்ணன். அப்ப கண்ணனை பார்த்து கேட்க, கண்ணா நீதானே ஆசிரித விரோதி நிரசனைக்க போகன், ஆசிரியர் விரோதியை போக்கெடுக்கிறவன். அவங்க ஆசிரியர்களான எங்களுக்கு பூத்தனை மாதிரி ஒரு விரோதியை நீ அனுப்புறிய, கம்சன் செய்த காரியத்தை நீ செய்யற, கம்சன் விரோதி அனுப்பிச்சா மாதிரி நீ எங்களுக்கு இதை அனுப்புறிய என்ன. இருந்தா கூட பனி நஞ்ச மாருத்தமே எம்மதாவி பனிப்பியல்வே, எம்மதாவி எம்முடைய ஆத்மாவை உயிரை பனிப்பு நடுங்க செய்வது இயல்வே, உனக்கு இயல்வோ, உன் சுபாவத்துக்கு அது சேருமா. நீ எல்லாருக்கும் குளிர்ச்சியா இருக்க வேண்டியவள் தானே மாருத்தமே, நீ குளிர்ச்சியா தானே இருக்கணும். அப்படி வச்சா எம்மை நடுங்க செய்வது உனக்கு உன் தன்மைக்கு எப்படி சேரும், சேராதே அப்படின்னு அர்த்தம். தனி நஞ்சம் முன் அவர் புள்ளே கவர்ந்தது,
தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம். நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நஞ்ச மாருதமே எம்மதாவி பனிப்பியல்வே. இங்க தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வதுங்கச்சு ரெண்டு தாற்பயம் சொல்றான். அதாவது போன பாட்டில் ஒரு விஷயம் பார்த்தோம், தனி நெஞ்சம் முன் அவர் புள்ளே கவர்ந்தது அப்படின்னா கருட வாகனத்துக்கு பின்னாடி நெஞ்சம் போச்சு அப்படின்னா உள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா வேதம் அப்படிங்கிற பிரமாணம். ஏன்னா கருத்மாங்கவ வேத சுரூபி, வேதம்ங்கிற பிரமாணத்துக்கு பின்னாடி என் மனசு போயிடுது. இப்ப பிரமாணத்துக்கு பின்னாடி என் மனசு போயிடுத்தே, அந்த பிரமாணத்தை வச்சுதான் பெருமையத்தை புரிஞ்சுக்கணும், பெருமாளை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பிரமாணத்துல வேதத்துல வேதாந்தங்கள்ல காலக்ஷேபத்துல ஈடுபடுறோம் நிறைய பேர் உண்டு. பெருமாளை ஈடுபடுறதை காட்டிலும் காலக்ஷேபாதிகள்ல ஈடுபட்டு இருக்கான். அது மாதிரி பெருமாளை காட்டிலும் கருத்மான் பிடிக்கும்னா அதான் அர்த்தம். நேர போய் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சு கண்ணாரை சேவிச்சு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் ஆத்துல உட்காந்து வேதபாராயணம் சீபாஷ்யம் வேதாந்தங்கள்லாம் சொல்லிட்டு ஆனந்தமா இருப்பான். அதுவும் ஒரு ஆனந்தம் தான், அதுவும் ஒரு பகவத் அனுபவம் தான். அந்த மாதிரி தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது அப்படின்னு அந்த சமயத்துல தன்னந்துழாயோட கூட தன்னந்துழாய் குளிர்ச்சியோட பனி நஞ்ச மாருத்தமாக காற்று வீசுகிறது. அப்ப முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா, அப்படி வேதத்தின் பின்னாடி போன என்னுடைய நெஞ்சமானது சாதாரண லௌகிக விஷயங்களிலே ஈடுபடுமோ அப்படின்னு அர்த்தம். அதாவது திருத்துழாயை இப்ப சாதாரணமா எடுத்துக்கோங்க, திருத்துழாயின்னு விசேஷமா எடுத்துக்காமல் சாதாரணமா எடுத்துட்டான்னா அந்த துழாய்க்கின்னு ஒரு வாசனை, அந்த துழாய்க்கின்னு ஒரு குளிர்ச்சி, அந்த துழாய்க்கின்னு ஒரு அழகு எல்லாம் இருக்கு. எந்த வாசனையோ எந்த அழகோ எந்த குளிர்ச்சியோ எதுதான் என் மனசை கவர முடியும்? என் மனசு வேதத்தின் பின் போன பின் என் மனசை லௌகிக பொருள்களாலே உலகப் பொருள்களாலே வாசனையை காட்டியோ இல்ல அழகை காட்டியோ இல்ல குளிர்ச்சியை காட்டியோ ஸ்பர்சத்தை காட்டியோ என்னை மயக்க முடியுமா? என் மனசு லோகத்துல இருந்தா அப்போ அங்க இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மயக்க முடியும். என் மனசு புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே அப்படின்னு கருத்மான் பின்னாடி போயிடுத்து, வேதம் பின்னாடி வேதத்திலே மனசு ஈடுபடுமானால் அப்போ இந்த லௌகிக விஷயங்களை காட்டி என் மனசை கவர முடியுமோ? கவர முடியாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, திருத்துழாய் போய் அப்படி லௌகிகமா சொல்ல வேண்டாம், இது பெருமாளுடைய திருத்துழாய். இந்த திருத்துழாய் வேணும்னு ஆழ்வாரே பல சமயம் ஆசைப்பட்டிருக்கார், எனக்கு இப்படிப்பட்ட திருத்துழாய் வேணும் அப்படின்னு. அந்த திருத்துழாயினுடைய குளிர்ச்சியோ அதனுடைய பரிமளமோ இது எல்லாமே ஆழ்வாருக்கு உத்தேசத்துல சேர்ந்தது. ஏன்னா எம்பெருமானை சேர்ந்ததோ இல்லையோ எல்லாமே, அதனால அதெல்லாம் வேணும் அப்படின்னு தான் கேட்கிற. அப்போ அப்படி ஒரு அர்த்தம் வச்சுப்போம். அப்ப அந்த சமயத்துல அந்த திருத்துழாயோட வீசக்கூடிய காற்றே விரக தாபத்துல நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேனே, என்னை இன்னும் படுத்தலாமா அப்படிங்கிற அர்த்தத்துல. அதாவது திருத்துழாய் பகவத் வஸ்து, பகவானை சேர்ந்தது அந்த விதத்துல சரி. ஆனால் விரகத்தில் இருக்கும்போது பகவானை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே இன்னும் பாபத்தை கொடுக்கிற அப்படின்னால இந்த திருத்துழாயோ வாடகை காற்றோ எல்லாமே, அதனால அதை வெறுத்து இப்படி செய்யலாமோ நீ என்பதாக சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு தாற்பயம். இப்படி ரெண்டு தாற்பயமும் உண்டு. தனி நஞ்சம் முன்னவர் உள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம். கவர்வது யாம் இளம், அது சேர்த்தா கவர்வது யாமிலம் அப்படின்னு ஆயிடும். கவர்வதுனா அபகரிக்கப்படும், நெஞ்சம் யாம் இளம் அதை உடையவர்கள் நாம் அல்ல அப்படின்னு அர்த்தம். நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முலை சுவைத்தான் முடி சூடு துழாய், அவனுடைய திருமுடியிலே சூழ்ந்திருக்கக்கூடிய சூடி இருக்கக்கூடிய திருத்துழாய் அப்படின்னு. பனி நஞ்ச மாருதமே, இது அழகான விஷயம். குளிர்ச்சியாவும் இருக்கு, நஞ்சமாவும் இருக்கு, விஷமாவும் இருக்கு. எம்மதாவி பனிப்பியல்வே, என்னுடைய உயிரை
நடுக்குவது உனக்கு இயல்வோ, அது உனக்கு தகுமோ அப்படின்னு அர்த்தம். பணிப்பியல்வாக உடைய தன்வாடை இக்காலம் இவ்வூர் பணிப்பியல்வெல்லாம் தவிர்ந்து எரிவீசும் தன்னந்துழாய் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை திறத்து கொல்லாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்று தடாவியதே. பொதுவாக வாடைக்கு பனிப்பு இயல்பு, அதாவது குளிர்ச்சியாக இருப்பது, இல்லை எல்லாரையும் நடுக்க செய்வது, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தன் வாடைங்கிற குளிர்ச்சியான வாடைங்கிறது அனுகூலமாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இக்காலத்திலே இந்த ஊரிலே இந்த காற்றானது அந்த அனுகூலமான தன்மையெல்லாம் விட்டு விட்டு எரி வீசும் வெப்பத்தையே கொடுக்கிறது. எனக்கு அப்படியே சூடை உஷ்ணத்தை கொடுக்கிறது. அப்போ அதனாலே இந்த எம்பெருமான் அவனுடைய செங்கோல் இருக்கே, எம்பெருமான் தானே உலகத்தை எல்லாத்தையும் ஆள்கிறான், அதுக்கு அந்தந்த சுபாவத்தை கொடுத்தவன். அப்படி கொடுத்து ஆள்கிற எம்பெருமானுடைய செங்கோலானது ஏதோ ஒரு சமயத்துல மாறிவிட்டது போல இருக்கு என் விஷயத்துல. பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை தீரத்து, கண்ணிலே ஜலத்தோடு கூட ஜலத்தை சொரிகின்ற அகன்ற கண்களை உடைய என்னுடைய திருமேனியின் விஷயத்திலே எம்பெருமானுடைய ஆజ్ఞை கூட மாறிவிட்டதோ, எம்பெருமானுடைய நியமனம் கூட தவறிவிட்டதோ மாறிவிட்டதோ என்று சொல்லும்படி இருக்கு. இந்த பாசுரத்தை சொல்வது நாயகின்னு சொல்றதை காட்டும் நாயகனுடைய தோழியோ நாயகனுடைய தாயாரோ அப்படி சொல்லுவா. ஏன்னு கேட்டா என்னுடைய அப்படின்னு சொல்லல, தடங்கண்ணி மாமை திறத்து அப்படின்னு இந்த பெண் விஷயத்திலே, தடம்னா பெரிய கண்ணை உடைய, இவளுடைய மாமைனா இவளுடைய திருமேனி, அந்த திருமேனியின் விஷயத்திலே எம்பெருமானுடைய ஆజ్ఞை கூட, மாமைனா மேனி அழகு, அந்த அழகு விஷயத்துல எம்பெருமானுடைய ஆజ్ఞை கூட மீறெடுத்து போல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, என் உடம்பை வாட்டுகிறது, அதனால என் அழகை அழிய செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி. அதனால என்னன்னு இல்லை பாசுரத்துல, இந்த பெண்ணினுடைய இருக்கு. அதனால தாயாரோ தோழியரோ இந்த பாட்டை பாடினார் அப்படின்னு சொல்றது. இங்க இந்த நாயகனுடைய நிலைமையை பார்த்து அந்த தாயாரோ இல்ல தோழியரோ பாடினார். பனிப்பு இயல்பாக உடைய தன் வாடை, பனிப்பு இயல்பாக உடைய தன் வாடை. பனிப்புனா நடுக்குவது, குளிரச் செய்வதுன்னு அர்த்தம். இந்த குளிரச் செய்வதையே தன்னுடைய சுபாவமாக உடைய இந்த குளிர்ந்த வாடை காட்டுறது. அதானது இக்காலம் இவ்வூர், இந்த காலத்திலே இந்த ஊரிலே பனிப்பு இயல்பெல்லாம் தவிர்ந்து தன்னுடைய குளிரும் தன்மை எல்லாவற்றையும் விட்டு விட்டு எரி வீசும் வெப்பத்தை வீசுகிறது. அப்படி தன்னந்துழாய் பனிப்புயல் சோறும், அத்தன்னந்துழாய் அந்த அழகான குளிர்ந்த திருத்துழாய், அந்த திருத்துழாயிலிருந்து பனிப்புயல் சோறும் குளிர்ச்சியையும், புயல்னா மழையின் அர்த்தம், மழையையும் அப்படின்னு, மழை துளி அதுக்கு புயல் பேர் இல்ல மேகம்னு அர்த்தம். அப்போ மழை போல இருக்காங்க கண்ணு. தன்னந்துழாய் அழகிய அந்த திருத்துழாயை குறித்துன்னு அர்த்தம். அந்த திருத்துழாயை குறித்து கண்ணில ஜலம் விட்டு கொண்டு மேகம் போல ஜலம் சொரிந்து கொண்டிருக்கிற தடங்கண்ணி, பெரிய கண்களை உடைய இவளுடைய தடங்கண்ணி பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமை தீரத்து, அவளுடைய மாமை மேனி அழகு, அதன் விஷயத்திலே பனிப்புயல் வண்ணன், பனிப்புயல் வண்ணன் குளிர்ந்த மேக வண்ணன் அவனுடைய செங்கோலானது ஒரு நான்று தடாவியதே, அவனுடைய செங்கோலானது ஒரு நான்று, ஏதோ ஒரு கால் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இது தடாவியதோ மாறிவிட்டதோ அப்படின்னு. ஒரு கால் எம்பெருமானுடைய ஆజ్ఞைங்கிறது மாறிவிட்டதோ,
அதாவது இந்த உலகத்தை எல்லாம் ஆள்பவன் நியமனம் செய்பவன் எம்பெருமான். அதுக்கு அந்தந்த சுபாவத்தை வச்சிருக்கான். ஜலம் குளிர்ச்சியா இருக்கும், அக்னி எரியும், காற்று காற்று அது எதை கொண்டு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான வஸ்துவை கொண்டு வந்தா அதுவும் குளிர்ச்சியா இருக்கும், இல்ல அக்னிலேருந்து காத்து வந்தா அதுவும் எரியும். இப்படி அதுக்கு அந்த சுபாவம் இருக்கும். அந்த ரீதியில பனிப்பு இயல்பாக உடைய தன் வாடை, அந்த வாடை காற்று ஒண்ணு சொல்றோம் இல்லையா, தென்றல் காற்று அப்படின்னு, அது சாயங்கால வேலையில இருக்கும். அது எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அது இப்போ எரி வீசுகிறது. அப்போ எம்பெருமானுடைய ஆஜ்ஞைங்கிறது என் விஷயத்துல மாறி போயிட்டோ. ஏன்னா மத்த எல்லாருக்கும் அது குளிர்ச்சியா தான் இருக்கும். அது சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு குழு குழுவும் காத்தடிச்சா வசந்த ருத்துவுல ஆனந்தமா தானே இருக்கணும் உடம்புக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என் விஷயத்துல மாத்திரம் அது எரி வீசுகிறது, அக்னியா வீசுகிறது. அப்ப எம்பெருமானுடைய செங்கோல் ஏதோ சில சமயத்துல எப்படி மாறி போயிடும் போல இருக்கு அப்படின்னு வேடிக்கையா சொல்றேன். செங்கோல்னா உலகத்தை மொத்தமும் ஆளக்கூடியவன், அதுக்கு அந்தந்த சுபாவத்தை வைத்தவன். என் விஷயத்தை இப்படி சுபாவத்தை விட்டுட்டு அந்த வஸ்து என்னை கொடுமைப்படுத்துகிறதா இருக்கே, அந்த திருத்துழாயோ இல்ல இப்ப முன்னாடி சொன்ன தன் வாடைன்னு சொல்றேன், அந்த தன் வாடையை தான் வச்சுக்கேன் அப்படின்னு. பனிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பியல்வெல்லாம் தவிர்ந்து எரிவீசும். அழகானது. பனிப்பு இயல்பாக உடைய அந்த குளிர்ந்த வாடையானது, பனிப்புனா நடுக்க செய்வதுன்னு அர்த்தம். அது ரெண்டு கோடுற பாருங்க. பனிப்பு இயல்பாக உடைய தன் வாடை, தன் வாடைன்னா குளிர்ந்த வாடைன்னு அர்த்தம். பனிப்பு இயல்புனா குளிர்ல நடுங்க செய்வதே சுபாவமா உடையதுன்னா, அதையும் 2 தரம் திருப்பி திருப்பி சொல்லிருக்க. ஏன்னா அப்படி இருக்கு அதனுடைய வைபவம். அது இக்காலம் இவ்வூர், இது அழகான விஷயம். இந்த காலத்துல இந்த ஊர்ல இப்படி ஆயிட்டு பாருங்க. ஏன்னா நம்மளாம் பேசும்போது ஏதோ ஒண்ணு மாறிடுத்துனா இந்த காலம் இப்படி இருக்கு பாருங்களேன் அப்படின்னா, இந்த ஊர் இப்படி இருக்கு பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாடைனா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இந்த காலத்துலயும் இருக்கணும், இந்த ஊர்லயும் அப்படிதானே இருக்கணும். ஆனா நான் இருக்கிற காலத்துல, நான் இருக்கிற ஊர்ல, இல்லாட்டா நாய்க்கு இருக்கிற காலத்துல அவருடைய ஊர்ல இப்படி இருக்கே, அது எரி வீசுகிறது அப்படின்னு. இக்காலம் இவ்வூர், இக்காலம் இந்த காலத்திலே. ஒருவேளை நாயகனோடு சேர்ந்து இருக்கிற காலத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இவ்வூர் நாயகனோடு சேர்ந்து இருக்கிற ஊர்ல இந்த காற்று இருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இல்லாம இருக்கவனே இந்த ஒருத்திக்காக இந்த காலத்துல இந்த ஊர்ல இந்த ஒருத்தி, இவளுக்கே நல்ல காலம் உண்டு, நல்ல ஊர் உண்டு, அதெல்லாம் இருக்கட்டும். எக்காலம் இவ்வூர், இந்த காலத்துல இந்த ஊரிலே இந்த நாயக்குக்காக இது எரி வீசும்படி இருக்கிறதே அப்படின்னு. இக்காலம் இவ்வூர் பனிப்பியல் வெல்லாம் தவிர்ந்து, தன்னுடைய பனிப்பு இயல்பு குளிராக நடுங்க செய்யும் ஒரு சுபாவம், அந்த நியமத்தை எல்லாம் விட்டு விட்டு எரி வீசும், நன்றா வெப்பத்தை கக்கிறது. அந்தன்னந்துடாய் பனிப்புயல் சோறும் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி, அந்தன்னந்துழாய் அழகான குளிர்ந்த துழாய், அதன் விஷயமாக பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி, பனியே அதாவது கண்ணீர் பெருக்கை உடைய தடங்கண்ணி அப்படின்னு அர்த்தம், பெரிய கண்ணை உடையவள் அப்படின்னு. பனி புயல் சோறும், பனினா மழை துளின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அந்த புயல்னா மழை, மழை துளி மேகம்னு வச்சுக்கணும். மேகம் எப்படி மழையை பெருக்குமோ அந்த மாதிரி நீர் சொரிகிறன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அந்த அன்னந்துழான அந்த திருத்துழாய் விஷயத்திலே அர்த்தம். அந்த திருத்துழாயை நினைத்து கண்ணிலே ஜலம் சொந்தி கொண்டிருக்கிற, ஜலம் சொரிந்து கொண்டிருக்கிற தடங்கண்ணி, பெரிய கண்களை உடைய மாமை திறத்து கோலாம். இவருடைய மாமைனா சாயான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அதாவது மேனியின் ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், வெளிச்சன்னு பார்த்த உடனே இருக்கக்கூடியது, அதுதான் மாமைன்னு பெயர். அவளோட பாட்டுல பல இடத்துல விடும். அப்போ மாமையை தீரத்து இவள் விஷயத்திலே, இவளுடைய இந்த மாமை விஷயத்திலே, திருமேனி அழகு விஷயத்திலே
அப்படி ஆயிடுச்சோ என்னமோ, கொல்லாம்னா அப்படி இருக்குமோ அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்கும்னா, பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்று தடாவியதே. அவனோ பனிப்புயல் வண்ணன், குளிர்ந்த மேக வண்ணன், அவனுடைய செங்கோல் ஒருவேளை அது மாறிவிட்டதோ இவள் விஷயத்திலே, இவள் அழகு விஷயத்திலே அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். எம்பெருமான் செய்த வியவஸ்தையை, இது இப்படி இருக்கணுங்கிற வியவஸ்தையை யார் மாற்ற முடியும்? பெருமானே செய்த வியவஸ்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கச்சு இந்த குளிர்ந்த வாடையானது இந்த பராங்குச நாயகிக்கு அக்னியாக இருக்க கடவுது அப்படின்னு பெருமாளே சங்கல்பிச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு தோழி சொல்ற. அப்படின்னு வாடகை எங்களுக்கெல்லாம் நல்லாதானே இருக்கு, தோழிக்கெல்லாம் வாடையா நல்லா குளிர்ச்சியா இருக்கு. ஆனா பெருமாளையை சங்கல்பித்து இந்த வாடையை அனுப்பி நீ போய் அவளுடைய மேனிய நிறத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு அவளுக்கு எரியும்படி பண்ணிவிடு அப்படின்ட்டான். அப்படி ஆயிடுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்ற. ஒரு நான்று தடாவியதே, ஒருவேளை அது மாறி போய் விட்டதோ அப்படின்னு. அதாவது பொதுவாக மாறாது, ஆனா இது அதிசங்காங்கிற மாதிரி. பெருமாள் இப்படி முடிவு பண்ணிட்டாரா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளே சொல்ல முடியும் அதிசங்கா. அந்த மாதிரி அதிசங்கா எங்கேயும் மாறாத எம்பெருமானுடைய செங்கோல் கூட இவள் விஷயத்துல மாறிட்டு போல இருக்கு அப்படின்னு வேற வழி இல்லாதபடினாலே தோழியோ தாயோ சொல்லுகிறாள் என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். சீதோபவ ஹனுமத்தகன், உங்களுக்கு அக்னியை கூட குளிர்ந்து இருக்கணும்னு சீதா பிராட்டி சொன்னார் அப்படின்னு. சீதா பிராட்டி இல்லையோ, ஆனா இங்க கண்ணன் குளிர்ந்ததை கூட நீ அக்னி போல இருக்கணும்னு சொல்லிட்டான் போல இருக்கு. ஆஞ்சநேயருக்கு வைத்த நெருப்பை குளிர்ந்து இருக்கணும்னு சொன்னா குளிர்ந்து இருந்தா அவர். அந்த மாதிரி பெருமாள் வந்து குளிர்ச்சியா இருக்கிறத நீ நெருப்பு போல தகிக்கணும் பொசுக்கணும் அப்படின்னா, அப்போ ஒருவேளை அதுவும் அவனுடைய சங்கல்பத்தினாலேயோ என்னவோ அப்படின்னு இவள் நிலைமையை கண்டு இறங்கி தோழி சொல்லும் பாசுரம். இதுவும் தன்னன் துழாயை பற்றி அழகா இருக்கு. 2 பாசுரம் பார்த்தோம். அடுத்த பாசுரம் அடுத்த வாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.